வணக்கம். விரதம் இருக்கிறது சரியா, விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தான். எந்த கடவுளும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க உங்களுடைய உடம்பை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. இதுக்கு பதிலாக நீங்க இன்னொரு வழிமுறையை கடைபிடிக்கலாம். இதுதான் நானும் செஞ்சுக்கிட்டு வரேங்க. நம்ம ஒரு முக்கியமான பூஜை பண்றோம், மனசார இறைவனை ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவீங்க இல்லையா? நீங்க விளக்கேற்றி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த தீபம் அப்படியே இருக்கும் இல்லையா? நீங்க அதாவது மலை ஏற்றுற வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருங்க. அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடலாம். அந்த 3 வேளையும் சாப்பிட மாட்டேன், நான் இப்படியே இருப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு இருக்கவே இருக்காதீங்க. நம்ம என்னதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுக்கே தெரியாம நம்ம உடம்பு வீக் ஆகிறத நம்மளே உணர முடியும். நம்மளுடைய வேண்டுதல் அப்படிங்கிற விஷயம் முழுசா நம்மளால அதில் ஈடுபாடோடு இருக்க முடியாது. விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க.